Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு லூக்கா 3ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்ம லூக்கா சுவிசேஷத்தை 3 பிரிவுகளாக பிரித்து படித்து கொண்டு வருகிறோம் இல்லையா? லூக்கா சுவிசேஷத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள்? 24 அதிகாரங்கள். அதோடைய அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தின் அமைப்பு: வருகை 1 முதல் 6 வரை, வரங்கள் 7 முதல் 18 வரை, வருத்தங்கள் 19 முதல் 24 வரை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் லூக்: அப்பியரன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அஃப்ளிக்ஷன். அதில் முதல் பகுதியான வருகையில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். 1 முதல் 6 அதிகாரம் வரைக்கும் படிக்க போகிறோம். அதில் தான் லூக்கா 3ஆம் அதிகாரமும் வருது. அதோடைய தலைப்பு என்ன? யோவான் ஸ்நானனின் ஊழியங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். இதில் 38 வசனங்கள் தான் இருக்குது. நம்ம அதனால் ஈஸியாக படிச்சிடலாம். சிறு சிறு தலைப்புகளை கொடுத்துடலாம். லூக்கா 3: 1-2 வசனங்கள் யோவான் ஸ்நானன் வெளிப்பட்ட காலம், த டைம் ஆஃப் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். 3 முதல் 5 வரை யோவான் ஸ்நானனின் ஊழியம் முன் அறிவிக்கப்பட்டது, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட் ஃபோர்டோல்ட். 6 முதல் 18 வரை யோவான் ஸ்நானனின் செய்தி, த மெசேஜ் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். 19-20 யோவான் ஸ்நானனின் தைரியமான செயல், த போல்ட்னஸ் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். 21-22 இயேசுவின் ஞான ஸ்நானம், த பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ். 23 38 வரைக்கும் இயேசுவின் தலைமுறை பட்டியல், ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ். முதல் பகுதியை படிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் யோவான் ஸ்நானன் வெளிப்பட்ட காலம், த டைம் ஆஃப் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். முதல் இந்த தலைப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லூக்கா ஒரு வரலாற்று ஆசிரியராக தானே இந்த புத்தகத்தை எழுதுறாரு. அதனால யோவான் எந்த நாட்கள்ல வந்தாரு அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்: திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திராகொனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனேக்கு அதிபதியாயும். இப்ப லூக்கா அழகா அந்த ஹிஸ்டரிய ஃப்ரேம் பண்ணி எழுதுறத நம்ம பார்க்கலாம். எதற்காக இந்த விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நமக்கு இன்னைக்கு படிக்கும் பொழுது விளங்காம இருக்கலாம். ஆனா நான் சின்ன உதாரணத்தோடு இதை விளக்குகிறேன் பாருங்களேன். இப்ப பொதுவாக நம்ம தமிழகத்துல இருக்கிறோம். தமிழக இந்திய அரசியலை ஓரளவுக்கு நமக்கு தெரியும். இப்ப முதல் பிரதமராக யார் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஜவஹர்லால் நேருன்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா நம்ம தமிழகத்திலேயே நம்ம பிறந்தது முதல் இப்பொழுது வரைக்கும் அரசியல்ல இருந்த ஆட்சி அமைப்பாளர்களை நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவங்க இன்னைக்கு இல்லாட்டாலும், மரித்து போயிருந்தாலும், அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவர்கள், அவங்க எப்படிப்பட்ட ஆட்சியை செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். உதாரணமாக கலைஞர் எடுத்துக்கோங்க. ஆனா இப்போ நம்ம பிறந்த போதே அவர் இருந்தாரு. ஆனா இப்போ அவர் இல்லை. ஆனாலும் அவர் எப்படிப்பட்ட அரசியல் செய்தார் என்று நமக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா, இவங்களையும் பற்றி நமக்கு தெரியும். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிற இத்தனை ராஜாக்கள்ல நமக்கு ஒருத்தரை கூட தெரியாது. என்னதான் நம்ம ஹிஸ்டரி படித்தாலும் நமக்கு தெரியாது. ஆகவே தான் ஒரு சில விளக்கங்களை, ஒரு பேக்ரவுண்டை உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். எதற்காக, அதுவும் சுவிசேஷத்தை எழுதும் பொழுது லூக்கா எதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு அப்படின்றது அப்போதான் உங்களுக்கு புரியும். ஏசு பிறந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூதேயா அதை சுற்றிலும் இருக்கிற பகுதிகளை யார் ஆட்சி செஞ்சா அப்படின்னா பெரிய ஏரோது, ஹெரட் த கிரேட். இந்த மேப்பில் பாருங்கள். இந்த மேப்பில் பார்க்கும் பொழுது பாருங்கள், கலிலேயா, சமாரியா, யூதேயா, இது எல்லாமே ஏரோது ராஜா தான் ஆட்சி செஞ்சார். இவர் இயற்கையாக மோசமான ராஜா தான். ஆனால் யூதர்களுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுடைய தேவாலயத்தை 46 ஆண்டுகள் புதுப்பித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாடங்களே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இயேசுவின் நாட்களில் இருந்த தேவாலயம் யார் கட்டின தேவாலயம் அப்படின்னு சொன்னால் ஏரோது ராஜாவால் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயம் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம்.
இப்போ ஏரோதுடைய மரணத்திற்கு பின்பாக இந்த தேசம், அதாவது ஏரோது ஆட்சி பண்ண அந்த பகுதிகள் 4ஆக பிரிக்கப்பட்டது. ஏரோதுக்கு 5 மனைவிகளும் 15 பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள். அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏரோதுடைய ஆட்சி செய்த பகுதியை 4ஆக பிரித்து விடுகிறார்கள். அதில் ஒரு பகுதியை ஏரோது அந்திப்பா ஆட்சி செய்கிறார், இன்னொரு பகுதியை ஏரோது பிலிப்பு ஆட்சி செய்கிறார். மீதியுள்ள 2 மகன்கள் அந்த யூதேயா சமாரியாவை ஆட்சி செய்கிறாங்க. ஏரோதுக்கள் எல்லாருமே கெட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க, ஏரோது பிலிப்பை தவிர. இந்த ஏரோது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஏரோதுக்கு பிறகு பைபிளில் வருது அப்படின்னா அது ஏரோது அந்திப்பாவை குறிக்கிறது. இந்த ஏரோது அந்திப்பா யார்? இன்னைக்கு நம்ம இந்த அதிகாரத்தில் படிக்க போகிறோம். இவர்தான் யோவான் ஸ்நானனை சிறையிலே அடைத்து சிறைச்சேதம் செய்தவர். அது மாத்திரமல்ல, இயேசுவையும் பிடித்து கொலை செய்யணும்னு திட்டமிட்டவர் இந்த ஏரோது அந்திப்பா தான். அவ்வளோ மோசமான ஆள் தான் இந்த ஏரோது அந்திப்பா. இதே அதிகாரத்தில் லூக்கா 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கும் பொழுது, கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். பார்த்தீங்களா, அவ்வளவு மோசமான நபர் தான் இந்த ஏரோது அந்திப்பா. ஏரோது பிலிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கூட நம்ம பாடங்களை படிச்சிருக்கிறோம். இவர் ரொம்ப நல்லவர். இவருடைய மனைவியை தான் ஏரோது அந்திப்பா எடுத்துக்கிட்டான். அவளை ஏரோதியாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இவர் அந்த பேனியாஸ் அப்படின்ற அந்த பகுதியை ஆட்சி செய்தவர். இதை தான் பிற்காலத்தில் தன்னுடைய தலைநகரமாக மாற்றிக்கிட்டு பிலிப்பு செசரியா அப்படின்னு பைபிளில் வருதுல்ல, இவருடைய பேருக்கு ஏற்றவாறு அந்த ஊர் பேரையே மாற்றிட்டார் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அதுதான் இந்த ஏரோது பிலிப்பு அப்படின்றத மறந்துடக்கூடாது. சரி, அதனால தான் நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் எப்படி வரும் அப்படின்னா கார்பங்கு அப்படின்னு வரும். கார்பங்குனா குவார்ட்டர்னு அர்த்தம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டெட்ராக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுவின் 4 மகன்களுக்கு அது பிரித்து கொடுக்கப்பட்டது. இந்த மேப்பையும் நீங்கள் பாருங்களேன். இப்போ பாருங்கள், ஏரோது அந்திப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கலிலேயா, அதற்கு கீழே அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், அந்த பகுதியை அவர் ஆட்சி செஞ்சுருக்கிறார். அடுத்தது ஏரோது பிலிப்பு பகுதி பாருங்கள் மேலே இருக்குது, அது அவர் ஆட்சி செய்கிறார். அப்புறம் யூதேயா சமாரியா அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏரோதனுடைய 2 மகன்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஸோ இப்படி தான் தேசம் பிரிக்கப்பட்டு அது ஆட்சி செய்யப்பட்டது. இப்போ அகஸ்து ராயன் தான் அந்த டைமில் ராயனாக இருந்தார். சீசர் அகஸ்து ராயன், சீசர் அகஸ்டஸ். ஸோ அவர் ரொம்ப நல்லவர். இயேசுடைய பிறப்பிற்கு முன்பாக கூட குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி அகஸ்து ராயன் தான் கட்டளை போட்டனால யோசேப்பும் மரியாளும் பெத்லஹேமுக்கு போனாங்கன்றதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா. இப்போ அகஸ்து ராயனுடைய மரணத்துக்கு பிற்பாடு திபேரியு ராயன் அப்படின்ற ஒரு ராயன் வராரு. அதுதான் நம்ம இங்கே 3:1 வாஸ்தவம். ஸோ இந்த ராயன் ரொம்ப கெட்டவர். இவருடைய காலத்தில் இந்த யூதேயா சமாரியா அப்படின்ற அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பெரிய ஏரோதின் 2 குமாரர்களை அவர் தள்ளிவிட்டு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அர்க்கலேயு அப்படின்றவனை தள்ளி விட்டுட்டு, இது முழுசும் யார் கையில் போயிடும் அப்படின்னு சொன்னால் பாண்டியஸ் பைலட், பொந்தியு பிலாத்து என்று சொல்லப்படுகிற அந்த கவர்னர் கையில் அதை ஒப்பு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வராரு லூக்கா இதன் மூலமாக? இதெல்லாம் எதுக்கு இந்த கதை? நீங்கள் இந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு போயிருங்களேன். இந்த ராஜாலாம் எங்களுக்கு தேவையா? ஹிஸ்ட்ரி ரொம்ப போர் அடிக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம பாடத்துக்கு இது தேவைனால தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்ன சூழ்நிலை இருக்கிறது யோவான் வரும்பொழுது அதை தான் இங்கே லூக்கா விவரிக்கிறார். அதாவது அரசியலில் ஒரு அமைதியற்ற ஒரு நிலை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே குழப்பம். இப்போ ஒரே ஒரு ராஜா ஆட்சி செய்கிறது வேற, 4 பேர் 4 பக்கம் பிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். இப்போ பொதுவாக இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்னைக்கிடா நம்மள பதவி கவுரும் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து இருக்கிற மாதிரி தான் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக எதெல்லாம் செய்வணுமோ செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது அவர்களை ஆட்சி செய்வதற்கு சரியான ராஜா இல்லை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம வந்துடலாம். இயேசுவின் நாட்கள்லேயே ரோமர்களால் யூதர்கள் ஆட்சி செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக தான் ஏரோதை அவர்கள் ஆட்சியில் அமர்த்தினார்கள். பெரிய ஏரோது எல்லா ஃபுல் அந்த யூதேயா சமாரியா கலிலேயா எல்லாத்தையும் ஆட்சி புரிந்தவர் பெரிய ஏரோது. ஸோ பரவாயில்ல, ஓகே, ஏன்னா இப்போ ஒரே ராஜாவாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் கொஞ்சம் சமாதானமாக இருப்பாங்க. அதுவும் தேவாலயத்தெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு, ஓகே, அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்கும். ஆனால் இப்போ தேசம் அப்படியே பிச்சுக்கிட்டு இருக்கு, 4 பக்கமும் பிச்சுட்டு இருக்கு இல்லையா. அப்போ இந்த யூதர்களுக்கு ஒரு வெற்றிடம் இருந்திருக்கும்ல. நம்ம யூதர்கள் மத்தியிலே ஒரு ராஜா இல்லை, அது கஷ்டம்.
அடுத்தது பார்த்தா சரி அவங்க ரோமர்கள் தான், ஒரே ஒரு ராஜா ஆட்சி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதுலேயும் பெரிய குழப்பமா, நமக்குன்னு ஒரு ராஜா இல்லையே அப்படின்னு இருந்த காலம்தான் யோவான் ஸ்நானன் வந்த காலம். உங்களுக்கு நல்லா புரியுதா? இது தேவனுடைய திட்டமும் கூட. ஏனென்று சொன்னால் இப்போ கொஞ்ச நாட்களில் தேவகுமாரன் வரப்போகிறார். இப்போது இவங்களுக்கு ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ணாதான், ஒரு வெற்றிடம் கிரியேட் பண்ணாதான் அவங்க ராஜாவுக்காக ஏங்குவார்கள். எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு ராஜா இல்லையே என்று சொல்லி நினைப்பார்கள். அதனால தான் இப்போ ஆண்டவர் கரெக்டாக அந்த டைமில் ஒரு குழப்பத்தை அனுமதிக்கிறார். இப்போ இயேசு ராஜா இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிற மற்ற ராஜாக்கள், முக்கியமாக தேவ பிள்ளைகளை ஆட்சி செய்கிற அந்த ராஜாக்கள் மத்தியில் குழப்பத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2ஆம் வசனம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஸோ இதில் என்னங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். இங்கே நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பிரதான ஆசாரியர்கள் தான் இருந்தாங்க. ஆசாரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் பிரதான ஆசாரியர் ஒருத்தர் தான். அப்போ ஏன் இங்கே 2 பேர் போட்டிருக்கு? இந்த அன்னாவும் காய்பாவும் தான் இயேசுவை கொலை செய்வதற்கு முக்கியமான நபர்களாக இருந்தாலும் இந்த அன்னாவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னா யார் என்று சொன்னால், இவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மிகவும் நேர்த்தியாக கடைபிடிக்கக்கூடியவர். அதாவது இவர் மத ரீதியாக பலம் உள்ளவர், ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா ரோமர்களுக்கு அடிபணியாதவர். அதனால ரோமர்களுக்கு இந்த அன்னாவை பிடிக்கவே பிடிக்காது. எப்படா இவரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இவர் இருக்கிற காலத்திலேயே அவருடைய குமாரர்களை அந்த பிளேஸில் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் பண்ணாங்க. ஆனால் அவருடைய குமாரர்களும் அண்ணாவை போலவே அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள். அவங்க அந்த மத ரீதியான காரியங்களில் காம்ப்ரமைஸே ஆகவே இல்லை. இந்த ரோமர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் இவங்க டான்ஸ் ஆடாததுனால என்ன பண்ணாங்கன்னா, அண்ணாவின் நெவ்யூ ஒருத்தர் தான். அவன் யார் அப்படின்னா காய்பா, சன் இன் லா அல்லது மருமகன் என்று சொல்லலாம். அவரை என்ன பண்ணுறாங்க, ரோமர்கள் அந்த பிரதான ஆசாரியராக நியமிக்கிறாங்க. இவர் எப்படின்னா ஒரு பப்பட் ப்ரீஸ்ட் மாதிரி இருந்தார். ரோமர்கள் இவரை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் அரசியலில் இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்தந்த கிறிஸ்டியன் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சியில் நாங்கள் சேர்றோம், அந்த கட்சியில் சேர்றோன்னு போயிடுவாங்கல்ல. அதே மாதிரி இந்த காய்பா ரோமர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர். என்னதான் காய்பாவை ரோமர்கள் நியமித்தாலும் யூதர்கள் அண்ணாவை தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர காய்பாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கிறது என்று சொன்னால், பிரதான ஆசாரியர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் இருக்கக்கூடாது. யூதர்கள் அண்ணாவை ஏற்றுக்கொண்டார்கள், காய்பா ரோமர்களுடைய பிரதான ஆசாரியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அகெயின் கன்ஃபியூஷன் தான். சரியான பிரதான ஆசாரியன் இல்லாத காலம். அப்போ இயேசு என்ற பிரதான ஆசாரியர் வருவதற்கு முன்பாக பிரதான ஆசாரியன் அப்படின்ற இந்த போஸ்டையும் பயங்கர சிக்கல் அப்படின்றது தான் இங்கே லூக்கா விபரிக்கிறதை பார்க்கலாம். அந்த டைமில் தான் யோவான் வராரு. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 முக்கியமான அலுவலகங்கள் இருந்தது. 3 இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா ராஜா, ஆசாரியர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள், கிங், பிரீஸ்ட், ப்ராஃபட்ஸ். இப்போ நான் ஏற்கனவே நம்ம பாடத்தில் இப்போ சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி ராஜா இல்லை, பிரதான ஆசாரியன் இல்லை. இந்த ராஜாவையும் பிரதான ஆசாரியர்களையும் அபிஷேகம் பண்ணுறது யாருன்னு தெரியுமா? தீர்க்கதரிசிகள் தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதான ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, ராஜாக்களாக இருந்தாலும் சரி, இவர்களை அபிஷேகம் பண்ணுவது யார்? தீர்க்கதரிசிகள். ராஜாவாகவும் பிரதான ஆசாரியராகவும் இயேசு வருவதற்கு முன்பாக யார் வர வேண்டும்? ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும். அதை தான் இந்த யோவான் ஸ்நானன் நிறைவேற்ற போகிறார் என்பதை தான் லூக்கா இங்கே விவரிக்கிறார். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. யோவான் ஸ்நானனின் ஊழியம் முன் அறிவிக்கப்பட்டது. த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட் ஃபோர்டோல்டு. இது என்ன? இந்த தலைப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னது அப்படின்னா, யோவான் வரப்போகிறார் அப்படின்றத பழைய ஏற்பாட்டிலேயே முன் அறிவிக்கப்பட்டது அப்படின்றது தான் லூக்கா இந்த இடத்துல விபரமாக சொல்கிறார்.
வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும். இந்த பின்னணியை மறந்துடாதீங்க. ராஜா இல்லாத நாட்கள், பிரதான ஆசாரியன் இல்லாத நாட்கள். இந்த இடத்துல ஒரு பயங்கரமான குழப்பம் நிறைந்த டைம்ல என்ன சொல்லப்படுகிறது? மேசியா வருவதற்கு முன்பாக ஜனங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த யோவான் ஸ்நானனை கர்த்தர் முன்னோடியாக அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், மத ரீதியான காரியங்களையும் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க மல்கியா 3ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது பலிகளை கொண்டு போகணும் இல்லையா? அவங்க எப்படிப்பட்ட பலியை கொண்டு போனாங்க? நசல் கொண்டதை, ஊனமானதை, குருடானதை தேவனுக்கு பலியாக கொண்டு போனார்கள். அதை பார்த்த தேவன் மிகவும் துக்கத்தோடு சொல்லுகிறார், உன்னுடைய எஜமானுக்கு போய் இதை செலுத்து, அப்பொழுது உன்னுடைய எஜமான் அதில் பிரியமா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என்னுடைய பண்டக சாலையில் நீ கொண்டு வா, அப்பொழுது ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்பதை நீ சோதித்து பார் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப இந்த ஜனங்கள் மிகவும் ஒரு மோசமான கண்டிஷன்ல இருந்தாங்க. அரசியல் குழப்பம்தான். ஆனா அவர்கள் தேவனை தேட மறந்து போனார்கள். அதனாலதான் பாருங்களேன், தேவன் அவர்களை அந்நியர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏற்கனவே அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுதே சொன்னார் இல்லையா, நீங்க விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா, அந்நிய தேவர்களை நீங்கள் வணங்குவீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ரீசன் என்னன்னா, இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். மேசியா வருவதற்கு முன்பாக யோவானை ஏன் அனுப்புறார் அப்படின்னு சொன்னா, பள்ளங்கள் நிறைந்த இருதயத்தை, கரடு முரடான இருதயத்தை சமநிலையாக்குவதற்காக, அந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் யோவானை கர்த்தர் அனுப்புகிறார். இப்படி சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். யோவான் தேவனுடைய புல்டோசர். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம். ரொம்ப கிளியரா ஏசாயாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் இப்படிதான் மோசமா இருப்பாங்க, ஆனாலும் மேசியா வருவதற்கு முன்பாக ஜனங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த யோவான் என்ற ஒரு மனிதன் வரப்போகிறார் என்பதை தான் ஏசாயாவால் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். எனக்கு இப்படி சொல்லும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதியாக அப்துல் கலாம் இருந்த நாட்கள்ல அவர் ஒரு முறை தமிழகத்திற்கு அவர் வந்தார். அப்ப வரப்போகிறார் என்ற அறிவிப்பு கொடுத்த பிற்பாடு காலையில அந்த ரோட்ல கிளம்பி போகும் பொழுது பாத்தீங்கன்னா, நைட்டு நாங்க பார்த்த அந்த ரோடு கிடையாது. எல்லா பள்ளங்களும் அடைக்கப்பட்டு விட்டது. எல்லாம் சரிசமமாக்கி புதிய தார் ரோடு போடப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதியாய் இருந்த அப்துல் கலாம் அந்த ரோடு வழியா போறாரு. அதனால அந்த ரோடெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆயத்தப்படுத்திட்டாங்க. எல்லா கல்லெல்லாம் தூக்கி போட்டுட்டு பள்ளங்கள்லாம் நிரப்பி அழகா அவங்க அதை சமப்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப இயேசு வருவதற்கு முன்பாக இந்த கரடு முரடான இருதய சமப்படுத்ததான் யோவானை ஆண்டவர் அனுப்புகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இங்க இன்னொரு விஷயத்தையும் ஆண்டு சொல்றாரு, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் தேவனா இருந்தார். அவர் புறஜாதிகளுக்கு தேவன் அல்ல. ஆனால் இங்க தீர்க்க தரிசனமாக ஒன்று உரைக்கப்படுகிறது. அது என்னன்னா, மேசியா இப்பொழுது வரப்போகிறார். அவர் வெறும் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பை கொடுக்க போவதில்லை, மாம்சமான யாவருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. சோ இப்ப பாருங்க, யோவான் பேச ஆரம்பிக்கும் பொழுது அங்க யார் தான் இருந்திருப்பா? ஸ்டார்டிங்ல யாருமே இருந்திருக்க மாட்டாங்கல்ல. வெறும் ஒரு காற்றுக்கு தான் அவர் பேசின மாதிரி இருந்திருக்கும். 2-3 மேய்ப்பர்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். அவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி பார்த்திருக்கலாம். அதுக்கு பிறகுதான் அவர் ஊருக்குள்ள ஓடி போய் என்ன பண்ணிருப்பாங்க? எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுதான் எல்லாரும் வந்திருப்பாங்க. சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய பேர் என்ன யோசித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், சுவிசேஷம் இயேசுவிலிருந்து
இருந்து துவங்குகிறது. கிடையவே கிடையாது. நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற மிக சிறிய புத்தகமான மார்க்கு சுவிசேஷம் இது விளக்குகிறது. இது இயேசுவில் இருந்து இல்ல, யோவானிலிருந்து துவங்குகிறது என்பதை தான் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை ஏசாயாவே முன்குறித்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். மார்க் 1 அதிகாரம் 1 வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும். அப்ப இது என்னது? இயேசு எப்படி வரப்போகிறார் என்பதை ஏசாயா மற்றும் பல தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்திருக்கிறார்களோ அதே போலவே யோவான் வருவதையும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன் அறிவித்திருக்கிறார். பாத்தீங்களா எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. ஏசாயா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றை நான் இந்த இடத்துல சொல்லாமல் இருக்க முடியாது. ஏசாயா அப்படின்னும் போது ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகம். பாருங்களேன், ஏராளமான காரியங்களை ஏசாயா மூலமா ஆண்டு சொல்லி இருக்கிறார். ஏசாயாவை மினியேச்சர் ஆஃப் பைபிள்னே சொல்லிடலாம். ஏன்னா ஏசாயால எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 66 அதிகாரங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம பைபிள்ல எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 66 புத்தகங்கள் இருக்குது. ஏசாயாவை 2ஆ பிரிச்சிடலாம். முதல் 39 புத்தகங்கள், மீதமுள்ள 27 புத்தகங்கள். எப்படி நம்முடைய பைபிள் பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாடு 27 இருக்குதோ அதே மாதிரி பிரிக்கலாம். பாருங்களேன், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த ஒவ்வொரு அதிகாரங்களுமே அந்தந்த புத்தகங்களை குறிக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உதாரணமா இப்ப நம்ம இதை ப்ரூவ் பண்ண போறோம். முதல் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடை அடையாளமா சொல்லுதுன்னு சொன்னேன்ல. 40வது அதிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படின்றத பாத்திரலாமா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இது யாரை பற்றி? யோவானை பற்றி. சுவிசேஷ புத்தகங்கள் யோவானிலிருந்து துவங்குகிறதுன்னு சொன்ன பாத்தீங்களா? அதே மாதிரி ஏசாயா 40 பாருங்க, அதுலதான் யோவான் ஸ்நானனை பற்றியும் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளோ அழகாக இந்த வேத புத்தகம் அது எல்லாம் அழகாக ஆண்டவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 6 18 வரைக்கும் யோவான் ஸ்நானனின் செய்தி, த மெசேஜ் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். இப்ப யோவான் வந்துடுறார் இல்லையா இந்த பூமிக்கு. வந்த பிற்பாடு அவர் என்ன செய்தியை கொடுக்கிறார் அப்படின்றதான் இந்த பகுதி விளக்குகிறது. இது ஒரு நீண்ட பகுதியா இருந்தாலும் நம்ம பிரித்து நம்ம படிக்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். லூக்கா 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? சோ இந்த வசனத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இப்ப எங்க இருக்கிறாராம்? யோர்தான் நதியில இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர் எல்லைகளுக்கு போய் எல்லா இடத்துலயும் எதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்? பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்குது. யோவானுடைய செய்தி என்ன? பாவங்கள், சின்ஸ். பாவத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வை கொடுத்தது யோவான் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்கியால நம்ம பார்த்தோம், ஏராளமான பாவங்களை இந்த ஜனங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்து 400 வருடங்கள் தேவன் அவர்களோடு கூட பேசவில்லை. எந்த தீர்க்கதரிசியும் அனுப்பல. அதற்கு பிற்பாடு 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் யோவான் ஸ்நானனை இப்ப முதல் முறையா அனுப்புகிறார். இவர் எதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார்? நீ ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொள் என்பதை தான் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, 2வது என்ன சொல்றாரு அப்படின்னா பாவ மன்னிப்பை குறித்து சொல்லுகிறார். நீ பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிராத, உனக்கு ஒரு மன்னிப்பு உண்டு, forgiveness இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல பிரசங்கம் பண்றத நம்ம பார்க்கலாம். 3வதாக என்ன சொல்றாரு? மனம் திரும்பணும், பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்பு. சோ சும்மா மனம் திரும்ப சொல்லல. எதற்கென்று மனம் திரும்பணும்? பாவம் செஞ்சிட்டியே, அதுல இருந்து நீ மனம் திரும்பு, ரிப்பெண்ட் பண்ணு. இதை சொல்லும் பொழுது நாம் பல முறை நம்முடைய பாடங்களை படிச்சிருக்கிறோம். 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஒன்னு என்னது? ரிப்பென்டன்ஸ், இன்னொன்னு ரிக்ரெட். ரெண்டும் RR. ஒன்னு என்னது? மனம் வருந்துதல், இன்னொன்னு மனம் திரும்புதல். இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். இப்போ மனம் வருந்துதல்னா என்னது? நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறோம், அதுக்காக உட்கார்ந்து அழுவோம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சண்டை போட்டிருக்க கூடாது, இப்படி நான் பேசியிருக்க கூடாது, இந்த செயலை நான் செஞ்சிருக்க கூடாதுன்னு அழுவோம் பாருங்களேன். அதோட நிறுத்திடுவோம். அது பேரு மனம் வருந்துதல், ரெக்ரெட்.
இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க, அவங்க எதையாவது போய் எங்கேயாவது போய் வளரிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்பி மீடியாவை கூப்பிட்டு நான் என்னுடைய வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் அதற்காக மனம் வருந்துறேன். ஸோ இவங்க திரும்பி பண்ண மாட்டாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற இங்க காரியம் என்னன்னா, மனம் வருந்துதல் அல்ல, ரெக்ரெட் கிடையாது, நீ மனம் திரும்பணும். இதை கூட நான் உதாரணத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இருக்கிற இடத்துல இருந்து ரைட் அபவுட் டர்ன் பண்ணணும். நம்ம ஒரு திசையில நோக்கி போயிட்டே இருக்கிறோம் பாருங்களேன், அங்க இருந்து ஒரு யூ டர்ன் எடுத்துட்டு வரணும். நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானமும் எடுத்துட்டு வந்த பாதையே பார்த்து போயிட்டே இருக்க கூடாது. எக்ஸாக்டா ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நம்ம வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதாவது மனிதனுடைய வழி தேவனுடைய வழிக்கு எதிரானது, ஆப்போசிட் ஆனது. அப்ப மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம அடையாள ரீதியாக என்ன செய்யணும்? முதலாவதாக சேஞ்ச் யுவர் மைண்ட் டு டர்ன், நம்முடைய சிந்தையை நாம் திசை திருப்ப வேண்டும். அப்ப ரெக்ரெட், மனம் வருந்துதல்னா உங்களுக்கு புரியுதா? வெறுமனே அதுக்காக கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு அப்படியே விட்டுறது. ஆனா ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ரைட் அபவுட் டர்ன், சேஞ்ச் யுவர் டைரக்ஷன், யூ டர்ன் டு காட். இப்ப நம்ம வண்டி ஓட்டிட்டே போறோம், தப்பா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேப் போட்டுட்டு போறவங்களுக்கு இது நல்லா புரியும். மேப் போட்டுட்டு போறோம், திடீரென்று சொல்லி நமக்கு அந்த ரூட் சரியா தெரியல, நீ திரும்புன்னு சொல்ற இடத்துல நம்ம நேரா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அது என்ன பண்ணும்? லபலபன் கத்த ஆரம்பிச்சிரும். டேக் a U-turn, டேக் a U-turn அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா? அதேதான், டேக் a U-turn to God. இது வரைக்கும் நீங்க ஏதோ தவறான பாதையை நோக்கி போயிட்டு இருந்தீங்க, இப்ப U-turn எடுத்துட்டு காட் கிட்ட திரும்பி வந்துருங்க. நேரா போனா அது வராது, நீங்க தப்பான ரூட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க நேரா போனா திரும்பி அது வராது, ஆகவே U-turn எடுத்துட்டு வாங்க. அதான் அதோடைய அர்த்தம். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்களேன், பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் முறையாக புதிய ஏற்பாட்டுல தான் இந்த வார்த்தை வருது பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல கூட வரல. இதை குறித்தும் நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் நான் திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஞானஸ்தானம் அப்படின்றது முதலாவது அது எந்த வார்த்தை அப்படின்னு சொன்னா அது ஒரு கிரேக்க மொழி, பேப்டிசோ. பேப்டிசோ அப்படின்னு சொன்னா கிரேக்க மொழியில இமர்ஷன், டிப்பிங், மூழ்குதல். ஒரு பொருளை முழுவதுமா தண்ணிக்குள்ள மூழ்க பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது பேரு தான் பேப்டிசம், பேப்டிசோ அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஒரு புறஜாதியான் யூத மதத்தை தழுவ வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஞானஸ்தானம்ன்ற பெயர்ல கொடுக்க மாட்டாங்க, ஒரு நதியில கொண்டு போய் அவர்களை மூழ்கி எழும்ப பண்ணுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதற்கு அடையாளமாக தண்ணியில முக்கி எடுப்பாங்க. இதான் யோவான் இங்க பயன்படுத்துகிறார். புறஜாதிகளுக்கு அல்ல, நீங்க கவனித்துக் கொள்ளணும். யாருக்கு பயன்படுத்துறாரு? யூதர்களுக்கு. இப்போ புறஜாதிகள் யூதனா மாறுறதுக்கு அவங்க ஞானஸ்தானம் மாதிரி மூழ்கி எழுப்ப பண்ணாங்க. இப்போ யூதர்களை வான்னு சொன்னா யூதர்களுக்கு இது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க ஒரு உயர்ந்த ஜாதி மாதிரி, அவங்க போய் எப்படி இப்படி பண்ண முடியும்? அப்ப அதுக்கு ஒரு தாழ்மை வேணும் அப்படின்றதான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இது எப்படிப்பட்ட ஞானஸ்தானம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி இங்கே விளக்கமாக யோவான் சொல்றாரு. அதாவது பாவம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் மனதளவிலே நீங்கள் திரும்பி தேவனிடத்தில் நீங்கள் வர வேண்டும். அதுதான் உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு அடையாளம். அப்ப ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி சொல்லாமா? ஞானஸ்தானம் ஒருவரின் உள்நோக்கத்தின் வெளிப்புற வெளிப்பாடு. Baptism is an outward expression of one's inward attitude. புரிஞ்சுச்சா? அப்ப மனம் திரும்புதல், ரிப்பென்டன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, நான் பாவத்துல இருந்து வெளியே வர ஆயத்தமா இருக்கிறேன். இப்ப ஓட்டப்பந்தயம் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா get set go அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் I am ready to move forward in a different direction, in God's direction. தேவனுடைய வழியில நான் ஓடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். ready to repent அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது நான் பாவம் செய்ததை நிறுத்திவிட்டேன், மனம் திரும்பினேன் அப்படின்றத நம்ம வெளிப்புறமாக மற்றவர்களுக்கு அறிவிப்பதுதான் ஞானஸ்தானம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நிறைய பேரு இதை ஒரு சடங்காக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதனாலதான் அவங்க பாவத்திலிருந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. ஆனா ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன டிசிஷன் எடுக்கணும், என்ன தீர்மானத்தை எடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்பாமலே ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு செஞ்ச பாவத்தையே செஞ்சுட்டே இருப்பாங்க. தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். எல்லா காரியங்களும் செஞ்சிருவாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துருவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க, நல்லா மியூசிக் எல்லாம் வாசிப்பாங்க, ஆராதனை கூட நடத்துவாங்க, ஊழியம் செய்யறன்னு சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா மனம் திரும்புதலே இருக்காது. ஆனா இங்க தெளிவாக யோவான் என்ன சொல்றாரு? பாவம் என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு நமக்கும் இதுதான் பாருங்களேன். இன்னைக்கு இது சரியாக போதிக்கப்படுவதில்லை. ஏதோ ஒரு ஆள் கணக்குக்காக ஞானஸ்தானத்தை கொடுத்து விடுகிறார்கள். அப்படி கிடையாது. யார் ஒருவர் மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அப்ப அவங்க என்ன செய்யணும்? அவங்க பாவின்றத உணரணும்,
பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு என்பதை விசுவாசிக்கணும். அதுல இருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேராக அவருடைய மனதை திருப்ப வேண்டும். திருப்புனாதான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானத்தின் போது அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, பழைய வாழ்க்கையை அடக்கம் பண்ணிவிட்டு புதிய வாழ்க்கையை துவங்கணும். ஞானஸ்தானத்தை எடுத்த பிற்பாடும் போய் சினிமா பார்த்துட்டு இருக்க கூடாது. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு போய் பாவம் செய்து கொண்டு இருக்க கூடாது. யாரும் என்ன பார்க்கலையே, என் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பார்க்கல, போதகருக்கு தெரியாது இப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பாவியா இருந்துட்டே தான் இருக்கிறோன்றதுக்கு அது அடையாளம். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளதான் யாரும் பார்க்கலையே, நம்ம என்ன செஞ்சா யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற பயபக்தி நமக்குள்ள இருக்குமானால் நம்ம இந்த காரியங்கள்ல ஜாக்கிரதையாக இருப்போம். இன்னொரு காரியத்தை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். யோவான் எங்க ஞானஸ்தானம் கொடுக்கிறார் பாருங்க, யோர்தான் நதியில ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், வேற எங்க கொடுக்க முடியும், அவர் அங்கதானே இருக்கிறாரு, அதனாலதானே யோர்தான் நதியில ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட்டணத்துக்குள்ள போனா எத்தனையோ குளம் இருக்கும். இப்ப இந்த யோர்தான் நதியை பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழுக்கு நிறைந்த ஒரு நதி என்று சொல்லப்படுகிறது. அதுல போய் எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நிறைய குளம் எல்லாம் ஊருக்குள்ள இருந்திருக்கும்ல. அதாவது நான் நினைக்கிறேன், யோவான் அடையாள ரீதியாக உன் அழுக்கு நிறைந்த உன்னுடைய பாவங்களை இதுக்குள்ள என்ன பண்ணிரு, அடக்கம் பண்ணிரு அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அங்க கொடுக்கிறார் போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் ஞானஸ்தானம் எடுக்க போறாரு, இயேசு ஞானஸ்தானம் எடுக்க போறார். உன்னதத்துல பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் தன்னை எது வரைக்கும் தாழ்த்துகிறார் என்று சொன்னால், அழுக்கு நிறைந்த யோர்தான் நதியில தன்னை ஞானஸ்தானத்திற்கென்று ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு தாழ்த்துகிறார் என்பதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. இது எங்க பைபிள்ல போட்டிருக்குன்னா கேட்காதீங்க, நான் அடையாள ரீதியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த யோர்தான் நதி உலகத்திலேயே ஒரு தாழ்வான பகுதியில இருக்குதாம். சோ இதுவும் ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்மை தாழ்த்துவதற்கு இது அடையாளமாக கூட நம்ம சொல்லலாம். இன்னொரு காரியம், யோர்தான் நதி அப்படின்னு சொன்னா பைபிள் ரீதியா யாருக்காவது ஏதாவது ஞாபகம் வருதா சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இல்லையா? சரி, நான் சொல்றேன் பாருங்க. எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ அவங்க 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல சுத்திடுறாங்க. சுத்திட்டு இப்ப கானானுக்குள்ள நுழையும் பொழுது அவங்க எதுல ஃபர்ஸ்ட் கால் வைக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? யோர்தான் நதியில தான் வைக்கிறாங்க. சோ அப்ப ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க உள்ள நுழைவாயிலா இருந்தது இந்த யோர்தான் நதி. இந்த யோவான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் பாவத்தோடு இருக்கிறீர்கள். தேவனை எவ்வளவு துக்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பணங்களை வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு மத ரீதியான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, இப்ப இறங்கி வா கீழே, இந்த யோர்தான் நதிக்கு வா. முதல் உன்னுடைய ஸ்டெப்பை தொடங்கு. எப்படி உன்னை ஆண்டவர் இந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகும்போது யோர்தான் நதியில இருந்து துவங்க சொன்னாரோ, நீயும் இந்த முதல் நிலைக்கு வா அப்படிங்கிறது தான் இங்க யோவானுடைய செய்தி. உன் பிதாக்களை எப்படி நான் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்குள்ள கொண்டு வந்து ஆசீர்வதித்தேனோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையும் நீ மறுபடியும் இந்த யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்தா உனக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றத நம்ம பார்க்கலாம். அப்ப ஏன் யோவான் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, யோர்தான் நதி அழுக்கு நீரா இருந்துச்சு. சோ நம்ம பாவத்திற்கு அடையாளமா சொன்னாலும், இல்லாட்டா யோர்தான் நதி பூமியிலேயே தாழ்வான பகுதியில இருக்குது, அதனால நம்மளை தாழ்மைப்படுத்தணும்னு சொன்னாலும், வேதத்திலிருந்தே நம்மளால சொல்ல முடிகிறது, நீ பேக் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வா, உன்னுடைய முதல் படிக்கு மறுபடியும் வா, ஆண்டவர் கிட்ட வா, உன்னுடைய பாவ வழிகளை விட்டுட்டு நீ வா, மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிதான் இங்க யோவான் சொல்லுகிற காரியம். அடுத்த யோவானுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இந்த வசனத்துல நீங்க வாசிங்க பாருங்களேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அதனால நாங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், நாங்க பாவம் செஞ்சுட்டே இருப்போம். அதாவது இங்க ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் அது கிடையாது. நம்ம புறஜாதிகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை எப்படி கொடுத்திருக்கிறார்னா, கிருபையினால தான் கொடுத்திருக்கிறார். நம்ம எந்த நீதியான காரியத்தை செஞ்சாலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார் கிளியரா, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது நியாயப்பிரமாண காலத்துல அவங்க மோசே நியாயப்பிரமாணத்தை கீப் அப் பண்ணணும், கற்பனைகளை கை கொள்ளணும், பலிகளை செலுத்தணும், இப்படி நிறைய அவங்களுக்கு கொடுத்திருந்தார். பண்டிகைகளை அனுசரிக்கணும், இப்படி எல்லாம் செஞ்சாதான் தேவனுக்கு பிரியமா அவங்க இருக்க முடியும். எதற்காக அதெல்லாம் கொடுத்தார் அப்படின்னா, ஃபுல்லாவே என்ன பண்ண முடியல, கீப்
கீப் அப் பண்ணவே முடியல. அந்த இயலாமையை அவங்க புரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக டெம்பரரியா கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு, அவர் ஒரே தரம் நமக்காக பலியான பிற்பாடு அவர் என்ன சொல்ல வராருன்னா, ரட்சிப்பு என்பது உங்களுடைய நீதியான காரியத்தினால் அல்ல, உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்ததான், கிருபையினாலதான் நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்துல இப்படி சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், எந்த நற்கிரியையும் நீங்கள் செய்யும்படிக்கு. பிலிப்பியர் 1:5 நம்ம வாசிக்கிறோம், நற்கிரியைகளை செய்ய துவங்கினவர். அப்ப இதற்கு நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குல்ல, அது நம்மளுடைய பார்ட் தான். இப்ப நம்ம பேசிட்டு இருந்த மனம் திரும்புதலே எடுத்துக்கோங்களேன். நம்ம இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்றோம். அவருடைய கிருபையினாலே அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்படுறோம். கழுவப்பட்ட பிற்பாடு தொடர்ந்து நான் போன டைரக்ஷன்லயே போயிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாது. அப்ப நான் இருக்கிற இந்த பொசிஷன்ல இருந்து ஐ ஹேவ் டு டேக் a U-turn, இல்ல ரைட் அபவுட் டர்ன், மார்ச் பாஸ்ல எல்லாம் பண்றோம்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல காட்ஸ் டைரக்ஷன்ல நடக்கணும். அதற்கு தான் வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நீதியான காரியங்களை அங்க எழுதி வச்சிருக்கிறார். இதற்குமே இயேசு தான் நமக்கு உதவி செய்வார். மலை பிரசங்கத்துல கூட நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, குட் கேரக்டர்ஸ், பேட் கேரக்டர்ஸ், நல்ல குணங்கள், தவறான குணங்கள். அப்போ அதெல்லாம் படிக்கும் பொழுது, ஐயோ இந்த நல்ல குணங்கள் எனக்குள்ள இல்லையே, இந்த தவறான குணங்களை விட முடியலையே அப்படின்னு நமக்கு வருத்தமா இருக்கும் இல்லையா? ஆண்டவர் என்ன நம்ம இடத்துல சொல்றாருன்னா, எல்லாவற்றுக்கும் என்னை சார்ந்து கொள். அதாவது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுல, தப்புன்னு தெரிஞ்ச உடனே நீ என்கிட்ட வந்து கேளு, ஆண்டவரே இதை விடுவதற்கு எனக்கு பலன் தாங்க. அப்போ என்ன சொல்றாரு இங்க யோவான் அப்படின்னா, எப்ப கரெக்டா மனம் திரும்பி இருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னா உங்க கனி தான் அது சொல்லும். அதான் இங்க சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீங்க கொடுங்க. நீங்க கனி கொடுக்காவிட்டா என்ன நடக்கும்ன்றதான் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். இங்க தெளிவா சொல்றாரு. யோவான் இந்த பட்டர் போட்டு பிரசங்கம் பண்ற பிரசங்கியார் கிடையாது. ஐயோ கூட்டம் குறைஞ்சிருமே, எல்லாரும் ஓடிடுவாங்களே அப்படிலாம் அவர் நினைக்கல. சத்தியத்தை சத்தியமாய் இங்கே சொல்லுகிறார். தெளிவாக மனம் திரும்புதலை பற்றி சொல்லிவிட்டு, நீ மனம் திரும்பாத பட்சத்துல, நீ கனி கொடுக்காத பட்சத்துல உன்னை வெட்டி போற்றுவாரு ஆண்டவர். அக்கினிலே நீ சுட்டரிக்கப்படுவாய். ஏன்னா கோடரி வேர்ல வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த கோடரிக்கு தெரியாது நீ விசுவாசியா, நீ ஊழியக்காரனா, நீ போய் கைப்பிரதி கொடுத்தியா, நீ 100 பேரை சபைக்குள்ள சேர்த்தியா, நீ பிசாச ஓட்டுனியா, நீ அற்புதங்களை செஞ்சியா, நீ பிரசங்கம் பண்ணியா அப்படின்னு இந்த கோடரி பார்க்காது. இந்த மரத்துல கனி இருக்கா கனி இல்லையான்னு மட்டும் தான் பார்க்கும். கோடரியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. கனி எப்படி இருக்கணும்? நல்ல கனியா இருக்கணும். எல்லா மரமும் கனி கொடுக்குதுன்னு நல்லாவா இருக்குது? இல்ல. அதனால நல்ல கனி கொடுக்கணும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டு நாங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறோம் எல்லாத்துலயும், அவங்க தான் தப்பு இவங்க தான் தப்புன்னு ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், குற்றம் சாட்டிட்டே இருப்பாங்க. குற்றம் சாட்டுறது யார்? வேதத்தின்படி பிசாஸ். சகோதரனை ஓயாமல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறது பிசாசினுடைய ஆவி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்ணில உத்திரம் இருக்கையிலே உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது என்ன? இப்படி சொல்லியே அந்த சகோதரன் ஒரு காலகட்டத்துல மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போயிருவான். அவன் மனம் திரும்பினது இவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் மனம் திரும்பினது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் குற்றம் சாட்டி இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருப்பான். அவன் மனம் திரும்பி பரலோகத்துக்கு நேரா போயிட்டு இருப்பான். இதான் நிலை. பாருங்களேன், இந்த குற்றம் சொல்லுகிறது ஒரு ஆவி. அப்ப இது நல்ல கனியா அப்படின்னா நல்ல கனி கிடையாது. ஒருவேளை அவங்க எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருக்கிறேன், இவன் பிரசங்கம் பண்றது தப்பு, அவங்க செய்யறது தப்பு, இவங்க செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு அன்பே இருக்காதுங்க சுத்தமா. எல்லாரையும் குற்றம் சொல்லுவாங்க. அப்படியே பகைங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே எனிமீஸ் தான். யாரையும் பார்க்கும்போது சிரிக்க மாட்டாங்க, அப்படியே முறைச்சு பார்ப்பாங்க. நம்ம பார்க்கவே நமக்கே பயமா இருக்கும். இதெல்லாம் யாருடைய ஆவி அப்படின்னா பிசாசினுடைய ஆவி. இங்க அததான் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்க கொடுக்கணும். உடனே ஜனங்க கேட்கிறாங்க, இது எப்படி நடக்கும், இது என்ன நாங்க பண்ணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கூட ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு பாதையை வச்சிருக்காரு. பாருங்களேன், அந்தந்த பாதையில சில சமயம் நமக்கு எப்படி நடந்துக்கிறதுனே தெரியாது. அதனாலதான் இந்த ஃபெலோஷிப் மீட்டிங்ஸ்லாம் நம்ம சபைகள்ல வைக்கிறோம். சகோதரிகள் ஐக்கியத்துக்கு வர சொல்லி சகோதரிகள் எப்படி குடும்ப சூழ்நிலையில நடந்து கொள்ளணும்னு கற்றுக் கொடுக்கிறோம். வாலிபர் ஐக்கியம் நடத்தி வாலிப பிள்ளைகள் எப்படி அவருடைய சோதனைகளை ஜெயிக்கணும்னு சொல்லி தரோம். கஷ்டமா இருக்கிற காரியங்களுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி தரோம். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஏன் இப்படி பிரிச்சு நடத்துறோம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் இருக்கும். அந்தந்த சூழ்நிலையில பிராக்டிக்கலா நமக்கு சில ஆலோசனைகள் வேதத்தின் அடிப்படையில் தேவைப்படுகிறது. அதை தான் இங்கே யோவான் தெளிவாக செய்கிறார். வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். இப்ப பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. இவங்க பொது ஜனங்கள் கேக்குறாங்க, நாங்க என்ன பண்ணணும், மனம் திரும்பினா நாங்க என்ன செய்யணும், யோவானே எங்களுக்கு சொல்லு, பயமா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னும்
ஒன்னும் இல்ல, நீ 2 ட்ரெஸ் வச்சிருந்தனா ஒரு ட்ரெஸ்ஸை இன்னொருத்தனுக்கு கொடு. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், ஆயக்காரர் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். இப்ப ஆயக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நல்லா தெரியும். நம்ம பைபிள் அண்ட் சைட்ஸ்ல தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவங்க யாரு? டாக்ஸ் கலெக்டர்ஸ். இவங்க வந்து யூதர்கள் தான், ஆனா ரோமர்களுக்காக வரி வசூலிப்பவர்கள். இவங்களுக்கு ரோம அரசாங்கம் அதிகாரம் கொடுத்திருந்தது. நீங்க இந்த குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொருவருக்கும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு வேணா உங்க ஜனங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கலான்ற அதிகாரத்தை கொடுத்ததுனால இவர்கள் ஜனங்களை அதிகமாக வரியை போட்டு அவர்களை வஞ்சித்து கொண்டிருந்தார்கள். கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் ரோமர்கள் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால யூதர்கள் இந்த ஆயக்காரர்களை பாவிகள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால யோவான் சொல்றாருங்க, உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். கமிஷனா உங்களுக்கு போதுமானதை நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு அதுதான் சம்பளம். ஆனா அதுக்கு அதிகமா நீங்க வாங்கி ஜனங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஆயக்காரர்களுக்கு சொல்றாரு. 14ஆம் வசனம், போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றான். இப்ப போர் சேவகர்கள் உடனே ஓடி வராங்க. நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. யோவான் சொல்றாரு, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க, ஏன்னா உங்களுடைய ரோம கலாச்சாரத்தின்படி ஒருவனை 1 மைல் தூரம் நடக்கிறதுக்கு பலவந்தம் பண்ணலாம். அப்படிலாம் இடுக்கண் செய்யாதீங்க, நியாயமான காரியத்தை செய்யுங்க, பொய்யா யாரையும் குற்றம் சாட்டாதீங்க, உங்க சம்பளமே போதும்னு இருங்க, லஞ்சம் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர் சேவகர்களுக்கு இவர் சொல்லி கொடுக்கிறாரு. சோ பாருங்க, இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்ததுனாலதான் இயேசு சிலுவையை சுமக்க முடியாமல் போன பொழுது அந்த சிரேனே ஊரானாகிய சீமோன இந்த சேவகர்கள் பலவந்தம் பண்ணிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இங்க வந்து யோவான் வந்து அவங்களுக்கு பிராக்டிக்கலா நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா யோவான் தன்னுடைய செய்தியில் சொல்லும் 3 முக்கிய காரியங்கள் என்ன அப்படின்றத இதன் மூலமா நம்ம படிக்க போறோம். முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜாதி, ரேஸ், அந்த இனம் இருக்குல்ல, இத குறிச்சு யூதர்களுக்கு ரொம்ப பெருமை. பாருங்களேன், இத 3:6 சொல்லி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம தமிழ் படிக்கணும்னா சா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சாதி, இனம். இது என்ன அப்படின்னா லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைச்சுக்காதீங்க. சோ ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, யாராவது ஒரு இஸ்ரவேலன் மரித்தா அவனுடைய ஆத்துமா வந்து பரலோகத்துக்கு போகுமா. அங்க ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அந்த ஆபிரகாம் வந்து, நீ ஒரு இஸ்ரவேலனா அப்படின்னு கேட்பாராம். நீ ஆபிரகாம் சந்ததியிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொன்னா, போ பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்வாராம். நீ புறஜாதியனா அப்ப நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்வாராம். சோ இதுதான் இஸ்ரவேலர்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் துணிந்து பாவம் செய்தார்கள். அவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, பிறப்பின்படி நான் தான் ஆபிரகாமின் சந்ததியாச்சே, கண்டிப்பா எங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நரகத்துக்கு அனுப்ப மாட்டாரு, எங்க ஆபிரகாம் அங்கதான் இருக்கிறாரு, எங்க தகப்பன் அங்கதான் இருக்கிறாரு, அவர் எங்களை நிச்சயமா பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. அதனால இங்க யோவான் அதை திருத்தி சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி உங்களுக்குள்ள பெருமையா நினைச்சுக்காதீங்க, இந்த கல்லுகளை வச்சு கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை அவர் உண்டு பண்ண முடியும் அப்படின்றத இங்க சொல்றாரு. ஜாதி எனக்கு உயர்ந்த ஜாதி, நான் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவன், பார்ன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பெருமையா தெரியாத. நீ ரட்சிப்பை பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும், நீ மனம் திரும்பினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்டியன், சண்டே கிளாஸ்க்கு போயிருக்கிறேன், வாலிபர் கூட்டத்தில் அட்டென்ட் பண்ணிருக்கிறேன், எல்லா காரியங்களும் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி ஆண்டவரை ஏமாத்தாத. அப்ப முதலாவதாக யோவானுடைய செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது, நீ என்ன ஜாதி பெற அது பிரச்சனை இல்ல, வாட் எவர் ரேஸ் யூ பிலாங் டு அது மேட்டர் கிடையாது, நீ மனம் திரும்பினாதான் பரலோகம். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் ரிச்சுவல், சடங்கு. ரிச்சுவல் அப்படின்னு சொல்லும் பொழுது சடங்கு, இன்னொரு சா இன்னொரு ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ரிச்சுவல் அப்படின்னா பாருங்களேன், இப்போ யூதர்கள் வந்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தை செய்வதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. 10 கட்டளையா கரெக்டா செஞ்சிருவாங்க, பலிகளா கரெக்டா பண்ணிடுவாங்க. சோ சடங்குல அவங்க மும்முரமா எல்லா காரியங்களையும் செய்வாங்க, அதாவது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். ஆனா அவங்க வாழ்க்கையில கனி இல்லாம இருக்கும். அதனாலதான் பாருங்களேன், அந்த அத்திமரத்தின் சம்பவத்தின் மூலமாக நம்ம படிச்சிருக்கிறோம்ல, அந்த இலைகள் நிறைந்த அந்த அத்திமரத்தை பார்த்து கனிய தேடினாரு ஆண்டவர். அப்ப அதுல கனி இல்லாததுனால அது பட்டு போயிற்று என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம்ல. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன, கனி நிறைந்த வாழ்க்கை. இதுக்கு நிறைய நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். கனி நிறைந்த வாழ்க்கைனா சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா குட் கேரக்டர்ஸ் நான் சொன்னேன், நல்ல குணாதிசயங்கள். இதுவே நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த ஆங்கிள் நம்ம பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறாங்க, 18 வயசு ஆயிடுச்சு, சடங்கு, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, இல்லைன்னா ஞானஸ்தானம் கொடுத்தாதான் மத்தவங்க என்ன பரிசுத்தவான்னு நினைப்பாங்க, அப்பதான் நான்
பண்ற தப்பெல்லாம் அது மறைச்சுக்கும். கரெக்டா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சர்ச்சுக்கு நான் ஒழுங்கா வரேன், தசமபாக காணிக்கலாம் கொடுத்துறேன், எல்லாத்துலயும் நான் கரெக்ட், பிரேயரா ஃபர்ஸ்ட் நான் தான் இருப்பேன், கைப்பிரதி ஊழியமா நான் தாங்க ஃபர்ஸ்ட் கைப்பிரதி கொடுப்பேன், இப்படி ரிச்சுவலிஸ்டிக்கா நடந்து அதன் மூலமா நீ பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்றதான் யோவானுடைய செய்தி. அப்ப முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? சாதி, ரேஸ். இரண்டாவது சடங்கு, ரிச்சுவல். மூன்றாவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். இது ரெண்டும் வேலைக்காவது. உன் வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா ரைச்சஸ்னஸ் இருக்கணும், நீதி இருக்கணும், சன்மார்க்க வாழ்க்கை இருக்கணும். சோ இதுக்கு நான் சான்னு எடுத்துட்டேன். நீதி, ரைச்சஸ்னஸ் வந்து சன்மார்க்கம் அப்படின்றத நான் எடுத்திருக்கிறேன். அப்போ சாதியை வச்சும் சடங்க வச்சும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொண்டால் மட்டுமே நீ பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்பதை யோவான் தன்னுடைய செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், இப்ப யோவான் வந்து பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி எல்லாரையும் மனம் திரும்புதலுக்கு நேரா கொண்டு வராரு. ஜனங்களும் மனம் திரும்புறாங்க, ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்றாங்க. உடனே இவங்க ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, ஒருவேளை தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து தானா இவர்? கிறிஸ்து அப்படின்னு சொன்னா தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, எங்களை இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து காப்பாற்ற வந்தவர் என்று சொல்லி அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இன்னைக்கு ரட்சகர் என்று சொன்னால் பாவத்து கூட நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஆனா அன்னைக்கு அவங்க கிறிஸ்து அப்படின்னு சொன்னது என்னதுன்னா காப்பாற்றுகிறவர், ரட்சகர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ உடனே இங்க யோவான் திருத்தி சொல்ல அடுத்த வசனங்களை அவர் சொல்லுகிறார். அவர் நினைச்சிருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமா நான் தான், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரபலத்தை நோக்கி போயிருக்கலாம். ஆனா அவர் ஒரு நாளும் கிறிஸ்துவினுடைய அந்த மேசியாவினுடைய அந்த மகிமையை அவர் எடுத்துக்கொள்ளணும் அவர் நினைக்கவே இல்லை. பாருங்களேன், இயேசுவே தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்லும் பொழுது ஸ்திரீகளில் பிறந்தவர்ல யோவானை காட்டிலும் பெரியவன் இருந்ததில்லைன்னு சொல்றாரு. ஆனா கூட யோவான் எப்படி தன்னை தாழ்த்துகிறார் என்று பின்வரும் வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு விளங்கிக் கொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்ப விளக்கி சொல்றாரு, நான் யோவான் தான், நான் கிறிஸ்து கிடையாது. அவர் கூட கம்பேர் பண்ணாதீங்க என்னெல்லாம். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நிறைய அடிமைகளை வேலை செய்வதற்காக யூதர்கள் வைத்திருப்பார்கள். நிறைய கேட்டகரி இருப்பாங்க. இப்ப நமக்கெல்லாம் வேலைக்காரி அப்படின்னு சொன்னா ஒரு வேலைக்காரி இருப்பாங்க, இல்லைன்னா வீடு பெருக்க துடைக்கிறதுக்கு ஹவுஸ் கீப்பிங்னு ஒண்ணு, இன்னும் சமையல்காரங்கன்னு வச்சிருப்போம். ஆனா யூதர்கள் வெவ்வேறு கேட்டகரிஸ்ல அவங்க வந்து வேலைக்காரங்களை வச்சிருந்தாங்க. கடைசி அடிமை அப்படின்றவன் எஜமானுடைய கால கழுவி தொடச்சு விடணும். அதற்கு முந்தின இரண்டாவது அடிமை, கடைசில இருந்து இரண்டாவது அடிமை வந்து எஜமானுடைய அந்த சப்பலுடைய வார அவிழ்க்க வச்சிருப்பாங்க. அப்ப இங்க யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இயேசுவினுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இரண்டாவது அடிமையா இருப்பதற்கு நான் பாத்திரன் அல்லன்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தம்முடைய சீஷர்களுக்கு அவர் மரணத்திற்கு முன்பாக சீஷர்களுடைய கால்களை கழுவுறாரு. அப்படின்னா அவர் அந்த கடைசி அடிமையாக அவர் இருந்தார் என்பதை அடையாள ரீதியாக அங்க செய்யறத நம்ம பார்க்கலாம். இங்க யோவான் சொல்றாரு, நான் கடந்த கால பாவத்திலிருந்து உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு வழி சொல்றேன், உங்க இருதயத்தை திருப்புறதுக்கு தான் நான் வந்தனே தவிர எனக்கு பின்பாக ஒருவர் வரப்போகிறார், அவர்தான் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க போகிறார், நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்க போகிறார். அவர், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த ரட்சிப்பை தான் இங்கே அவர் விளக்குகிறார். அது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற போகிறீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேற்கொண்டு இந்த பாவங்களை செய்யாதபடிக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் மாறப் போகிறீர்கள். உங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்த போகிறார் என்பதை தான் இந்த பகுதி நமக்கு விவரித்து கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல அக்கினியினால் அப்படின்னு போட்டிருக்குல்ல, நிறைய வர்ஷிப் கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு அந்த நடத்துகிறவர்கள் திடீர்னு சொல்லிட்டு ஃபயர் 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 அப்படின்னு கத்துவாங்க. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக அந்த இடத்துல ஊற்றப்பட்டால் அவருடைய நிலை என்ன என்பதுதான் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அக்கினி அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினி அந்நிய பாஷையிலே குதிப்பதற்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. இந்த அக்கினி பாவம் நிறைந்த ஜனங்களை, பாவத்தை சுட்டரிக்கிற ஒரு அக்கினியாய் மாறப்போகிறது. நிறைய பேர் என்ன யோசிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அக்கினி வந்து ஒரு நல்லா ஊற்றப்பட்டா நல்ல அபிஷேகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணமா ஒரு கோல்டு எடுத்துக்கோங்களேன், பொன். இந்த பொன் வந்து பாருங்க அக்கினி ஊடாக அனுப்பப்படும். அக்கினி ஊடாக அனுப்பப்படும் பொழுது அந்த பொன் சுத்த பொன்னாய் மாறும்.
போயிரும். அதே ஒரு வைக்கோல் மரம் அதெல்லாம் நீங்க அக்கினியோட அனுப்புங்க, அது சாம்பலா போயிரும். அப்ப அக்கினி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரெண்டு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பரிசுத்தப்படுத்தும், இன்னொன்னு சுட்டெரிக்கும். அதாவது ஒரு மனுஷனை அக்கினி வந்துச்சுன்னா பரிசுத்தப்படுத்தும், அதே நேரத்துல அந்த அக்கினி அவன் பாவத்தோடு இருந்தானா அவனை சுட்டெரித்துடும். ஜாக்கிரதை அப்படின்றதுதான் இங்க யோவான் சொல்ற விஷயம். லூக்கா 3:17 தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்றான். இன்னொரு காரியத்தையும் இங்க யோவான் சொல்றத பார்க்கலாம். தூற்றுக்கூடை, இந்த படத்துல பாருங்க, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தானியங்களை அப்படியே அந்த தூற்றி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அறுவடை முடிந்த பிற்பாடு அந்த தானியங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காற்று வருகிற திசையில அப்படியே புடைப்பாங்க. புடைச்சா அந்த பதர்லாம் அப்படியே பறந்து போயிரும். தானியம் தனியா சேர்க்கப்பட்டு களஞ்சியத்துல கொண்டு போகப்படும். தானியத்தை என்ன பண்ணுவோம்? பயன்படுத்துவோம். பதரை நம்ம எரிச்சிரும். அதை தான் இங்க உதாரணமா இங்க சொல்றாரு. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இயேசு கிறிஸ்து கையில அந்த பாருங்க அந்த கம்பி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறார். இது சல்லடை மாதிரி. இந்த சல்லடையில என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நல்ல தானியத்தை எடுத்துருவார், மீதி உள்ளத அக்கினியில போட்டுருவாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, கடைசி காலத்துல ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நாளிலே ஜனங்கள் வெவ்வேறாக பிரிக்கப்பட போகிறார்கள். கனி கொடுத்தவங்க யாரு, கனி கொடுக்காதவங்க யாரு அப்படின்னு பிரித்து அந்த நாளிலே தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வரும் என்பதை அங்கே விவரித்து சொல்றத பார்க்கலாம். லூக்கா 3:18 வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். நிறைய காரியத்தை யோவான் புத்திமதிகளாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 3:19-20 யோவான் ஸ்நானனின் தைரியமான செயல், the boldness of John the Baptist. இந்த ஏரோது அந்திப்பா அப்படின்ற ஒரு நபர் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, யோவான் இருந்த நாட்கள்ல அவர் தான் அந்த கலிலேயா பகுதியை ஆட்சி செஞ்சவர். இவர் தன்னுடைய சகோதரனுடைய மனைவி, அதாவது பிலிப்புவின் மனைவி, அவரும் ஒரு ஏரோது தான், தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டார். இதை அறிந்த யோவான் அவரை போய் கடிந்து கொள்ளுகிறார். அதனால யோவானை சிறைச்சாலையில போட்டுறார். அப்புறம் நமக்கு நல்லா தெரியும், நம்ம பிற சுவிசேஷங்கள்ல அறிந்து கொண்டோம், அவரை சிறைச்சேதம் பண்ணதும் இந்த ஏரோது தான் அப்படின்றதையும் நம்ம அறிந்து கொள்றோம். எதற்காக தைரியமான செயல் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஜனங்கள் பாவம் செஞ்சதையும் யோவான் சொல்றாரு. அதே நேரத்துல ஏரோது அந்திப்பா, அவர் தான் ஆட்சி செய்யற ஆட்சியாளர், அவர் தப்பு பண்ணாலும் போல்டா அவர் தவறு செய்கிறார் என்பதை இங்க சொல்லுகிற காரியத்தை தான் இங்க லூக்கா விபரிக்கிறத பார்க்கலாம். அவர் யாருக்குமே பயப்படல. நீ மாளிகையில உட்கார்ந்துருந்தா என்ன, நீ செஞ்சது பாவம் தான் அப்படிங்கறத சொல்றாரு. வாசிக்கலாமா? லூக்கா 3:19-20 கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். பாத்தீங்களா? இதுதான் அந்த காரியம். லூக்கா இவ்வளவுதான் எழுதுறாரு. அவருடைய மரணத்தை குறித்து பிற சுவிசேஷங்கள்ல இருந்தா நம்ம அறிந்து கொள்றோம். யோவான் ராஜாவையும் மனம் திரும்புவதற்கு அழைக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த செய்தியில நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, யோவான் யார், யோவான் எந்த காலகட்டத்துல வந்தாரு, அவரை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது, யோவான் என்ன பிரசங்கம் பண்ணாரு, யோவானுடைய பிரசங்கத்துல இருந்து நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்றத விளக்கமா நம்ம படிச்சோம். யோவான் வெறும் ஜனங்களுக்கு மட்டும் மனம் திரும்ப அழைக்கல, ராஜாவுக்கும் அழைப்ப கொடுத்தார் அப்படிங்கறதையும் விவரமா படிச்சோம். அப்ப யோவானுடைய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பாவங்கள் மன்னிப்பு, மனம் திரும்புதல், ஞானஸ்தானம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். சோ யோவானுடைய செய்தி நமக்கு ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 3 R ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஸ், ரிச்சுவல், ரைச்சஸ்னஸ். சாதி, சடங்கு, சன்மார்க்கம். நீ சாதியை நம்பி வாழாத, நீ சடங்க செய்யறனால தப்பிக்க முடியாது, நீ நீதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் யோவான் சொல்றாரு. சோ அப்ப வருகிற வாரத்துல நம்ம மீதமுள்ள காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.